ஒரு சீடன், குருவே, காதலுக்கும் திருமணத்துக்கும் உண்மையிலேயே என்ன வித்தியாசம்னு கேட்டான். அந்த ரோஜா தோட்டத்துக்கு போ, உன் கண்ணுக்கு உயரமாவும் அழகாவும் தெரியுற ஒரு ரோஜா செடி எடுத்துட்டு வா, ஆனா போன வழியா திரும்ப கூடாதுன்னாரு. சீடன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சதும் உயரமான ரோஜா செடியை பார்த்தான். நல்லாதான் இருக்கு, ஆனா இன்னும் நல்லதா பார்க்கலாம். கொஞ்ச தூரம் போனான். அதை விட அழகானதா இருந்துச்சு. தேடி தேடி தோட்டத்தோட கடைசிக்கு வந்தா அங்க குட்டையான செடிகள் மட்டும்தான் இருந்துச்சு. திரும்பி உள்ள போக முடியாது. வெறுங்கையோட திரும்பி ஞானி கிட்ட வந்து நடந்ததை சொன்னான். ஞானி இதுதான் காதல்னு சொன்னாரு. அவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. இப்ப சூரியகாந்தி தோட்டத்துக்கு போ, உனக்கு அழகா தோன்ற ஒரு செடியை பிடுங்கிட்டு வா, ஆனா செடியை பிடுங்கினதுக்கு அப்புறம் இன்னொன்னு தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச சீடன் ஒரு அழகான சூரியகாந்தி செடியை பார்த்தான். இதை விட்டா நம்ம கிடைச்சதையும் இழந்துருவோமோன்னு உடனே யோசிக்காம அந்த செடியை பிடுங்கிட்டான். திரும்பி வர்றப்ப நிறைய அதை விட அழகான சூரியகாந்தி அவன் கண்ணில் பட்டுச்சு. அவன் எதையும் தொடாம நேரா குரு கிட்ட வந்தான். ஞானி கேட்டாரு, இதுதான் ரொம்ப அழகானதான்னு. இல்ல, இதை விட அழகானதெல்லாம் இருந்துச்சு, ஆனா எனக்கு கிடைச்சதை நான் இழக்க விரும்பலன்னு சொன்னான். இதுதான் திருமணம்னு ஞானி சொன்னாரு.